ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் மேட்ச் எப்படி இருக்குமோ அதுக்கான எல்லா அம்சங்களும் இருந்து போரா போன ஏசியா கப்பை இந்தியா த்ரில்லா வின் பண்ணி இப்ப சம்பவம் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இந்தியன் டீம் பவுலிங் சூஸ் பண்ண ஹர்திக் பாண்டியா ரூல் அவுட் ஆனதால சிவம் டுபேவை வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வச்சிருப்பாங்க. போன மேட்ச்ல இந்தியன் டீமுக்காக நல்லா போலிங் போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்த ஹர்ஷ்தீப் சிங்கை டீம்ல எடுக்காம விட்டதால பாகிஸ்தான் டீம் பிரஷர் இல்லாம பிளே பண்ணி ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. இதனால பாகிஸ்தான் டீம் பவர் பிளே முடிவுல விக்கெட் விடாம 45 ரன் எடுத்திருப்பாங்க. பாகிஸ்தான் டீமுக்காக அதிரடியா பிளே பண்ண ஃபரான் 5-4 3-6 அடிச்சு அசத்தலான ஆஃப் செஞ்சுரி போட்டு சம்பவம் பண்ணிருப்பாரு. பாகிஸ்தான் ஓபனர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 84 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு குட் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி முதல் விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுத்த அப்புறமா குல்தீப் யாதவும் அடுத்து விக்கெட் எடுத்து இந்தியன் டீமுக்காக கம்பேக் கொடுத்திருப்பாரு. நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த பாகிஸ்தான் டீம் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பின் போலிங்ல சிக்கி கொத்து கொத்தா விக்கெட் விட்டு சடனா கொலாப்ஸ் ஆகிருப்பாங்க. வழக்கம் போல குல்தீப் யாதவ் ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பி ஆப்போனன்ட் டீமை கதி கலங்க வச்சு இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுத்திருப்பாரு. இந்த பக்கம் பும்ரா ஹாரிஸ் ராஃப் விக்கெட் எடுத்து மஜாவா ரிவெஞ்ச் செலிப்ரேஷன் போட்டது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் டீமை ஆல் அவுட் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துல பாகிஸ்தான் டீம் ஈஸியா 200+ டார்கெட் கொடுப்பாங்கன்னு நினைச்சா 146 ரனுக்கு ஆல் அவுட் ஆகி சொதப்பிருப்பாங்க. இந்தியா இந்த டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ண போறாங்கன்னு எதிர்பார்த்தா அபிஷேக் சர்மா 5 ரன்லயும், சூரியகுமார் யாதவ் 1 ரன்லயும், சுமன் கில் 12 ரன்லயும் அவுட் ஆகி ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. பக்கவா போலிங் போட்ட பாகிஸ்தான் டீம் 20 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்து இந்த மேட்சுக்கு உயிர் கொடுத்து சம்பவம் பண்ணதால பவர் பிளே முடிவுல டீம் இந்தியாவால வெறும் 36 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிருக்கும். அடுத்து பிளே பண்ண வந்த சஞ்சு சாம்சன் திலக் வர்மா கூட சேர்ந்து சென்சிபிளா பிளே பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து சரியான நேரத்துல 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுத்திருப்பாங்க. நல்லா செட்டில் ஆகி பிளே பண்ணிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் தேவையில்லாம தூக்கி அடிச்சு அவுட் ஆகி ட்விஸ்ட் கொடுத்திருப்பாரு. சடனா பாகிஸ்தான் டீமும் டைட்டா போலிங் போட்டு இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுத்து இந்தியன் டீமோட ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்த சிவம் டுபே அதிரடியா பிளே பண்ணி பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சு திலக் வர்மா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. தரமா பிளே பண்ண திலக் வர்மா வேல்யூபிள் ஆஃப் செஞ்சுரி போட்டு இந்தியன் ஃபேன்ஸுக்கு இந்த மேட்சை வின் பண்ணலான்ற நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம சிவம் டுபே கூட சேர்ந்து 60 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியன் டீமுக்காக கம்பேக் கொடுத்திருப்பாரு. சரியான நேரத்துல சிவம் டுபே அதிரடியா பிளே பண்ணி 6 அடிச்சு இந்தியா பக்கம் மேட்சை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போனதால லாஸ்ட் ஓவர்ல 10 ரன் அடிச்சா வின்ன்ற சிச்சுவேஷன் வந்திருக்கும். மொத்த பிரஷரையும் உள்வாங்கின திலக் வர்மா பாகிஸ்தான் டீமை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தரமான 6 அடிச்சு சம்பவம் பண்ணதால ரிங்கு சிங் வின்னிங் ஷாட்டை ஈஸியா அடிச்சு பினிஷ் பண்ணிருப்பாரு. திலக் வர்மா மொத்தமா 3-4 4-6 அடிச்சு தடுமாறிட்டு இருந்த டீமை தாங்கி பிடிச்சி மேட்ச் வின்னிங் நான் காடி கொடுத்து இந்தியன் டீமுக்காக ஏசியா கப்பை வின் பண்ணி கொடுத்து இப்ப சரித்திரம் படைச்சிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல 300 ரன்னுக்கு மேல அடிச்சு மிரட்டின அபிஷேக் சர்மா மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்ட் வாங்கி அசத்திருக்காரு. இந்தியன் டீம் ஒரு மேட்ச்ல கூட லாஸ் ஆகாம 9வது முறையா ஏசியா கப்பை வின் பண்ணி இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க தீபாவளிக்காக கம்மி காசுல நிறைய பட்டாசு வாங்க நினைச்சா தங்கத்தாய் கிராக்கர்ஸ் வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணுங்க. இவங்க தீபாவளிக்காக இப்ப ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா போய் பை பண்ணுங்க. இவங்க வெப்சைட்டோட லிங்க் நான் இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க.